செய்யும் யுத்தம் காண்பேன். பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் போடுமே, உந்தன் பிரசன்னத்தால் போடுமே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். எல்லாரும் கைகள் உயர்த்தி இதை மீட்டும் வந்துகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆராதனை செய்கிறீர். யெகோவா சேனா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆராதனை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, நீ சொல்லாமல் இல்லை. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை செல்லாமல் சேர்த்து கொண்டீரே. உன் பிரசனத்துல யுத்தம் எல்லாமே ஏசப்பாவுடையது. ஓகேவா? இப்ப எல்லாரும் வந்து மனசு விட்டு ஏசப்பா கிட்ட உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன பாதையில போறீங்க அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. இப்ப என்னன்னா 2 நாளாகவும் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இதுல என்னன்னா, யோசபாத் அப்படின்ற ஒரு ராஜாக்கு வந்து ஒரு பிரச்சனை, சவால் வந்துச்சு. நம்மளோட லைஃப்ல வந்து சவால் வர மாதிரி அவரோட லைஃப்ல வந்து சவால் வந்துருக்கு. இப்ப ராஜாவுக்கு சவால் வந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப அடுத்த அதிகாரத்துல வந்து என்னன்னா, இது சவால்களை தாண்டி வெற்றி பெறும். நம்மளோட எல்லா சவால்களையும் தாண்டி நம்ம வந்து வெற்றி பெற முடியும். இப்ப யோசபாத் ராஜா வந்து அவரோட சவால்ல எப்படி வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்றதான் பார்க்க போறோம். அவருக்கு வந்து எப்படிலாம் சவால் வந்துச்சு, அந்த சவாலின் மத்தியில அவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த சவால் வந்து அவருக்கு எப்படி வெற்றியா மாறுச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ 2 நாளாகவும் 20:1-2. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இப்ப என்னன்னா, எல்லா ஜனங்களும், அதாவது கண்ட்ரீஸ், 3 கண்ட்ரீஸ், 3 ஸ்டேட்ஸ், 3 வகையான மக்கள் வந்து யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக இப்ப எழுப்புறாங்க. ஏன்னா அவர் வந்து ஏசப்பாக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னா எழுப்புறாங்க. இப்ப யோசபாத் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, 3வது வசனத்துல, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை போதிவிட்டான். இப்ப என்னன்னா, எல்லாரும் விரோதமா எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காதுல வந்து செய்தி வருது. அப்ப யோசபாத் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே ஜபம்லாம் பண்ணல, ஏசப்பாக்கு நன்றி சொல்ல எதுவுமே பண்ணல, பயந்துடுறாரு. பயந்து என்னன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இவ்வளவு பேர் நம்மளுக்கு விரோதமா எழுப்பி வராங்க, நம்ம வந்து நம்ம லைஃப் போயிடும் போல, நம்ம ராஜால இருந்து நம்ம
ரிசைன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பயம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து யோசபாத் ராஜா இருக்காரு. நம்மளுக்கும் அதே மாதிரி தான். நம்ம ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு சின்னதா பிரச்சனை வந்தா கூட நம்ம அப்படியே யோசிச்சு பெரிய பிரச்சனையா நம்மளே நினைச்சுப்போம். ஆனா அது சின்ன பிரச்சனை தான். நம்மளோட ஃபியூச்சர் பத்தி, நம்மளோட வேலையை பத்தி, நம்மளோட ஃபேமிலியை பத்தி, நம்மளோட பசங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே யோசிச்சு பெருசா யோசபாத் ராஜா மாதிரி நம்மளும் அந்த டைம்ல வந்து பயந்துருவோம். 4th வசனத்துல பாருங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்ல. இப்ப என்னன்னா அவர் போய் அந்த பயத்துல என்ன பண்ணா ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்றாரு. பயத்துல போய் ஏசப்பா கிட்ட வந்து புலம்பல, ஏசப்பா கிட்ட வந்து பிரேயர் பண்ணாரு. என்னன்னா அவருக்கு தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு, அவருக்கு தான் அந்த சவால் வந்திருக்கு. ஆனா ஏசப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு விரோதமாக யாருமே நிக்க கூடாது. அப்பனா நம்மளுக்கு சவால் வர்றது எல்லாமே ஏசப்பாவுக்கு ஒரு சவால் தான். நம்மள வந்து அந்த இடத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு தான் சவால், ஏசப்பாக்கு தெரியல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா உங்களுக்கு தெரியல, நீங்க வந்து கடவுள் தானே அப்படின்னு சில சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நம்ம பேசுவோம். ஆனா வந்து ஏசப்பா வந்து அதை அலோவ் பண்றது. அங்கிள் நேற்று சொன்னோம், நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து அவர் அலோவ் பண்ணுவாராம். ஏன்னா அந்த இடத்துல வந்து என் பிள்ளை எனக்கு ஸ்ட்ராங்கா என்னை குறிச்சு நிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் சவாலின் மத்தியில வந்து அது நம்மளோட சவால் கிடையாது, ஏசப்பாவோட சவால். அவரு பேர் ஞானமா ஜெபிக்கிறாரு. என்னன்னா இது வந்து என்னோட சவால் இல்லை, உங்களோட சவால். அப்போ உங்களுக்கு முன்பாக யாருமே நிக்க முடியாது. அப்போ வந்து இவங்க நிக்கிறாங்க எனக்கு முன்பாக, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா ஏசப்பாக்கு முன்பாக போயிட்டு ஜெபம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜெபம் பண்ணியிருக்காரு. 7th, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்றும் கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரின் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். இப்ப என்னன்னா ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்க கூடாது. ஏசப்பா வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், வேலை ஸ்தலத்துல எல்லாம் வந்து ஏசப்பா நம்மளுக்கு உயர்வு ஆசீர்வாதம், நம்ம வீட்டுல வந்து நம்ம ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் உயர்வு கொடுத்திருப்பாரு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, நம்ம சர்ச்சிலையும் சரி, ஏசப்பா நம்மள மேன்மை வச்சிருப்பாரு. அந்த ஆசீர்வாதம் அந்த மேன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்க கூடாது படிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா துரத்தி நம்மளை தேடி வராங்களாம். ஆனா ஏசப்பா வந்து நம்மளை வந்து கைவிட மாட்டாரு. ஏன்னா அவரோட பிள்ளை நம்ம இல்ல. சோ அந்த மத்தியில நம்ம ஏசப்பா கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த சவால். அவங்க அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இப்ப என்னன்னா இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அவங்க துரத்திட்டு வராங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காதபடிக்கு அவங்க துரத்திட்டு வராங்க. அந்த சூழ்நிலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எதுவுமே தெரியல, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஏசப்பா கிட்ட போய் அவங்களை சரண்டர் பண்றாங்களாம். நம்மளோட லைஃப்லயும் வந்து சில சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கோம்ல. என்னன்னா எனக்கு ஒண்ணுமே முடியல, என்னால இதை வந்து டேக்கிளே பண்ண முடியல, என்னால வந்து இதை வெளியே வர முடியல இந்த பிரச்சனையில இருந்து, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும்.
அந்த சூழ்நிலையில வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏசப்பா கிட்ட போய் அவர் கருத்துல வந்து யுத்தத்தை கொடுத்துடணுமா. நம்ம வந்து அந்த யுத்தத்தை கேரி பண்ணிட்டு போகக்கூடாது, அவர் கருத்துல வந்து யுத்தத்தை கொடுக்கணுமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். ஏசப்பா கிட்ட போய் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்துல போயிட்டு ஜெபம் பண்ணணுமா. அடுத்தது யுத்தத்தை குறிச்சு பெருசா இவங்க வராங்க, எனக்கு விரோதமா இவ்வளவு பிரச்சனை வருது, நான் ஆபீஸ் போனா இவ்வளவு பிரச்சனை வருது, எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ரோட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட குழப்பாம யுத்தத்தை வந்து அவர் கரத்துல கொடுக்கணுமா. அவர் கரத்துல கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா 13 யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரனில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இதுல என்னன்னா உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறவர்களா உங்களுக்கு தாழ விழுந்து பணிவாங்கலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் வந்து சர்வ வல்ல தேவனா இருக்கிறதுனால அவரு நம்ம பின்பற்றும் போது, அவருக்கு முன்பாக நம்ம போய் பணியும் போது அவரு மத்தவங்க எல்லாருமே நம்மளுக்கு முன்பாக வந்து அவர் பணியை செய்வாராம். இதுல இருந்து வந்து ஏசப்பா என்ன சொல்றாருன்னா நாளைக்கு போங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கும். நாளைக்கு வந்து ஏசப்போட உயிர் தெரிந்தார், அவரு உயிர் தெரிந்துட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே. ஆனா இதுல என்ன உங்க எல்லாருக்குமே ஏசப்பா சொல்றாரு அப்படின்னா அவரு உயிர் தெரிந்த நாள் அதுவுமா ஏசப்பா வந்து உங்க எல்லாருக்குமே புதிய வாழ்க்கை கொடுக்க போறாங்க. அதே மாதிரி புதிய யுத்தமும் இருக்கு. அந்த யுத்தத்தை இப்ப நம்ம எல்லாரும் மேலேயும் ஏசப்பா ஒரு தரிசனம் வச்சிருக்காங்கல்ல, அந்த தரிசனத்திற்கு வந்து இப்ப கரெக்டான வேலை வந்து உங்க எல்லாரையும் கொண்டு போறாங்க. அந்த தரிசனத்திற்கு போகும்போது யுத்தம் வந்து கண்டிப்பா ஏசப்பா வந்து கொடுப்பாரு, அவரே கொடுப்பாரு. அவர் கொடுக்கும்போது அந்த யுத்தத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான் பயந்து புலம்பி எல்லார்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாம ஏசப்பா முன்னாடி போய் அவருக்கு முன்பாக அமர்ந்து அவரோட சமூகத்துல உட்கார்ந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் 10 minutes நான் எல்லாரையும் மனசு விட்டு பேசணும்ல, அதே மாதிரி இதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் போயிட்டு உங்களுக்கு கஷ்டம்லாம் இருக்கு, இதை விட டபுள் மடங்கெல்லாம் வரும் இதுக்கப்புறம். அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில ஏசப்பா சமூகத்தை போய் உட்கார்ந்து என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே அவர்கிட்ட சொன்னா ஏசப்பா வந்து உங்களோட கவலைகளை கண்ணீர்கள் எல்லாம் மாற்றுவாராம். என்னன்னா உங்களோட எல்லாம் எழுத்து போனது நீங்க இப்ப என்ன ஏசப்பா கிட்ட பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க இழந்து போன விஷயங்கள், நீங்க தேடுற விஷயங்கள், உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நன்மையானதா, அதாவது ஏசப்பாக்கு சித்தம் உள்ளதா நன்மையான விஷயமா இருந்தா அது எல்லாமே ஏசப்பா வந்து உங்களுக்கு தர வல்லவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களோட சத்துருக்கள், உங்களோட எதிரி அப்படின்ட்டு யாரும் நம்ம நினைக்க கூடாது. பட் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு விரோதமா நிற்பாங்க, நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. அது மத்தியில வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஓகே கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கர்த்தர் வந்து நம்ம நல்லவரா இருக்கார்ல, அவங்க நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏசப்பா வந்து நம்மளுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாரு நன்மையானதுதான் செய்வாரு. ஏசப்பா சிலுவையில் அறியும் போது கூட
அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. யாருக்காக பாடுபட்டாரு? நம்மளுக்காக தான். இப்போ நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே வந்து நம்மளோட இதுக்காக தான் கஷ்டப்படுறோம். ஆனா ஏசப்பா வந்து நம்மளுக்காக பாடுபட்டாரு. ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி நாளே ஏசப்பாக்கு பயம் கண்டிப்பா இருந்திருக்கும். நாளைக்கு எப்படி ஆக போகுதுன்ற ஒரு கவலை இருந்திருக்கும். ஆனா அவரோட மைண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். என்னன்னா, நான் வந்து சிலுவையில மறிச்சேன் அப்படின்னா என்னால வந்து நிறைய பிள்ளைங்க வந்து ரசிக்கப்படுவாங்க, என்னால அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே விஷயத்த வந்து அவர் மனசுல வச்சு என்ன பண்ணுவார்னா, சிலுவைன்ற பாடம் வந்து அவர் சந்தோஷமா எடுத்திருப்பாரு. எடுத்துட்டு கூட அவர் என்ன கடைசியா சொல்லியிருப்பாருன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவர் வந்து நினைச்சிருக்கலாம், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், இவங்க வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க, வேணாம், இவங்கெல்லாம் வேணாம் அப்படிதா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா ஏசுப்பா வந்து அப்படி சொல்லாம, இவங்க என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியல, அவங்கள மன்னிச்சிடுங்க. அவரே வந்து கஷ்டத்துல இருக்காரு. ஆனா நம்மளுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, பிதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஏசுப்பாவா ஆகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனா வந்து நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். எப்படி நினைக்கணும்னா, நம்மளுக்கு வர யுத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஏசுப்பா கூட வந்து என்ன அந்த சூஸ் அண்ட் மூவில வந்து ஏசுப்பா என்ன பண்ணுவாருன்னா, போயிட்டு மார்னிங் எல்லாம் வந்து வேலை எல்லாம் செய்வார், நல்லா வேலை செய்வாரு, சுத்துவாரு, ஊழியம் பண்ணுவாரு. ஆனா நைட்ல வந்து பிதாவின் இடத்துல கண்ணீரோடு ஜெபிப்பாராம். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு பார்க்காம, நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, நம்மளை விட எவ்வளோ பேர் வந்து வழி மாறி போறாங்க, நம்மளை விட எவ்வளோ பேர் வந்து இதான் வாழ்க்கை அப்படின்னு வந்து தெரியாமலே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணீரோட ஜெபிக்கணுமா. ஏன்னா அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்காரு. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஏசப்பா வந்து முன்கு வச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கவலைப்பட்டு இதான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம அழுதுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் பெரிய விஷயம்லாம் நம்மளுக்காக, மற்றவங்களுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு நம்ம அழணும் அப்படின்றதுக்காக தான் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை வச்சிருக்கலாம். இதுல இருந்து வந்து உங்க லைஃப்ல என்ன ஆக போகுதுன்னா, ரொம்ப அழகா மாற போதும். இன்னும் நிறைய ஆசீர்வாதம், இன்னும் நிறைய பிளெஸிங், இன்னும் நிறைய வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஏசப்பா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அதே சமயம் யுத்தமும் உங்களுக்கு வரும். அந்த யுத்தத்திலேயே என்ன பண்ணணும்னா, பொறுமையா வந்து ஏசப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லி யுத்தத்தை வந்து நம்ம எடுத்துக்காம அவர்கிட்ட கொடுக்கணுமா. அவர் வந்து அதுக்குதானே இருக்காரு, நம்மளோட யுத்தத்தெல்லாம் கேரி பண்ணிட்டு சிலுவையில வந்து மறிச்சு தீர்த்துட்டாரு. அது பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ப்ரெசென்ட்ல வச்சு நம்ம கவலைப்பட்டுனே இருப்போம். அந்த மாதிரி பண்ணாம, நீங்க வந்து எங்களுக்காக என் பலவீனத்தை வந்து நீங்க சிலுவையில அழிஞ்சிட்டீங்கல்ல, அப்ப ஏன் எனக்கு பலவீனம் வருது, என் பலவீனத்தை வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம ஏசுப்பாய்க்கு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லும் போது ஏசுப்பாக்கு வந்து நம்மளை பிடிக்குமா. இப்ப நான் அவருக்கு என்னன்னா ஒரு இது, இப்ப நான் பலவீனத்தை எடுத்து போடலன்னா என் பிள்ளை என்ன நினைக்கும், நம்ம நினைப்போம்ல, அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பசங்க கிட்ட சொல்லிட்டா அதை நம்ம செய்யலைன்னா பொண்ணு வந்து நம்மள என்ன நினைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரியே வந்து ஏசப்பா என்ன பண்ணுவாரா, நம்மளை வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று கேட்டு அவர் பண்ணாம வந்து இருக்கவே மாட்டாரு. அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணா பொறுமையா இருக்கணும். எனி டைம் வந்து கவலை கண்ணீரை வந்து மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்றதை விட ஏசப்போட சமூகத்துல போயிட்டு அவரோட சமூகத்துல உட்காந்து நீங்களும் ஏசப்பா உட்காந்து கொஞ்ச நேரம் ஏசப்பா வந்து ரசிங்க. அவர் நம்மளை எவ்வளவு ரசிக்கிறாரு. அதே மாதிரி ஏசப்பா சமூகத்தை போய் ரசிச்சு அவர்கிட்ட வந்து எனக்கு இப்படிலாம் கஷ்டம் இருக்கு, எனக்கு இப்படிலாம் இருக்கு, நம்ம ப்ரேயர்லாம் பண்ண தேவையில்ல. ஏசப்பா கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்ட மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணுமோ அதே மாதிரியே பேசினா அவர் திருப்பி நம்ம கூட வந்து பேசுவாராம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த யோசபாத் ராஜா வந்து பயந்தாருதான், கவலைப்பட்டாருதான், அவர் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு தான். ஆனா வந்து அவர் என்ன பண்ணாம போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் கேட்டதுனால அவங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா மனுஷங்களும் அவர் காலில் வந்து விழுற அளவுக்கு ஏசப்பா வந்து மாற்றிட்டாரு. நம்ம கால யாருமே விழ மாட்டாங்க. விழ அளவுக்குலாம் நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டாம். அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஏசப்போட சமூகத்துல வந்து நம்ம கேட்கணுமா. கண்ண முடியலாமா? ஒரு நம்பிக்கையோட இது வரைக்கும் ஏசப்பா நம்மளை
நடத்திருக்காங்கல்ல. நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஏசப்பா மேல வைக்கவே இல்லை. நம்ம எதுவுமே ஏசப்பா கிட்ட கேட்கவே இல்லை. நம்ம பொறுக்கணும், இந்த அம்மா அப்பாவுக்கு பொறுக்கணும், இந்த ஃபேமிலியில பொறுக்கணும் அப்படின்லாம் நம்ம எதுவுமே கேட்டதில்லை. நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து நன்மையான ஒரு விஷயத்த, நிறைவான ஒரு விஷயத்த, சமாதானமான ஒரு விஷயத்த வந்து ஏசப்பா நம்மளுக்கு தந்துட்டு இருக்கும் போது, இதுக்கப்புறம் ஏசப்பா வந்து நம்மள கைவிட்டுருவாரா? இதுக்கப்புறம் வர யுத்தங்களை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அவரும் நம்ம கூட இருக்காரு. அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் பலன் கொடுத்துட்டாரு. அந்த பலத்துல வந்து நான் இருப்பேன். அந்த பிரச்சனையில வந்து என் பலன் உனக்கு பூர்ணமாய் விழுக்கும். உன்னோட பலவீனத்துல வந்து என் பலன் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கவலைப்படக்கூடாது. யாருமே நம்மளுக்கு இல்லையே, யாருமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே வந்து நம்ம கஷ்டத்தை கேட்கல, நம்மளோட பலவீனத்தை கூட யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலை, அப்படின்ற மத்தியில வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏசப்பாவோட வார்த்தையை சொல்லணும். உங்க பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளக்கிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்க பலன் எனக்கு கொடுங்க. எனக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க என் கூட இருங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்னா ஏசப்பா கேட்கணும். ஒரு நம்பிக்கையோட ஏசப்பா எனக்கு எல்லாமே செஞ்சிருவாரு. என்னோட ஃபியூச்சர்ல எனக்கு என்னோட நான் நினைச்சதை விட, நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமா செய்யற தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையோட பண்ணலாமா? இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே, பார்த்துக் கொள்வே. 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 கடந்து வந்த பாதை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவே, பார்த்துக் கொள்வே.
சாட்சி மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த பாதையில் வந்து நானும் வந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கேன். அந்த ஒரு சாட்சி மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது நான் இங்கே நிற்கிறேன், நான் வந்து நான் பேசிட்டு போயிடுவேன், எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி. இந்த பாதையில் போயிட்டு ட்ராவல் ஆகி வந்து தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னன்னா எனக்கு வந்து ஃபினான்ஸ் பேங்க்ல வந்து ஒர்க் கிடைச்சிது. என்னன்னா பக்கத்துலேயே கிடைச்சிது, நல்ல சேலரி. நான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்ச உடனே அங்கே வந்து போட்டிருந்தேன், அப்போல்லாம் கிடைக்கல. இப்போ இந்த இயர் தான் கிடைச்சிது, செப்டம்பர் மந்த்து ஜாயின் ஆகி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நான் எந்த ஒர்க்குமே போல, அவ்வளோ சந்தோஷமாக போனேன். அங்கே என்னன்னா ட்ரைனிங் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, 4 நாள் ட்ரைனிங். ஏன்னா ஊரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப லாங்காக, இது வரைக்கும் நான் அவ்வளோ லாங்காக போனதே கிடையாது. 4 நாளுமே வந்து போயிட்டுலாம் வந்துட்டேன். அந்த 4th டே வந்து என்னாச்சுன்னா ஃபுட்டு சாப்பிட்டது ஒத்துக்காததுனால 4th டே போயிட்டு வந்துட்டு சரியான வயிறு வலி. அது எப்படின்னா அந்த வயிறு வலி வந்து என்னால் சொல்லவே முடியல. நார்மலாக நம்மளுக்கு வர மாதிரிலாம் இல்லை, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னா எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்ற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. அந்த டைமில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஏதோ ஆகுது ஏசப்பா, எனக்கு நல்லா தெரியுது, தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, என் உடம்புல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு சுத்தமாக என்னால் உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு கூப்பிட்டு போனாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும். பைக்கில் கூட உட்காந்துட்டு போக முடியல. ஒரு மாதிரி எனக்கு லிட்டரலாக தெரியுது, எனக்கு ஏதோ ஆகுது அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து உடனே பார்க்கவே இல்லை, ரொம்ப டிலே பண்ணே இருக்காங்க. என்னால் அந்த ஹாஸ்பிட்டலே உட்காரவே முடியல. ஏதாச்சும் பண்ணி அந்த வலியை வந்து சரி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா இதை ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்துடுங்க, எனக்கு ஏதோ பண்ணுது, நீங்கள் வாங்க, எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். ஒரு வாசனை ஒரு பலவீனத்திலே பலன் பூர்ணமாக இருக்கும். இன்னொன்று வந்து என் பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை மட்டும் எக்ஸ்பிளைன் சொன்னாரு. அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே வந்து என்ன பண்ணேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஊசி போட்டோடனே கொஞ்சம் வலி சரியாயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஓகே ஆயிடுச்சு. மறுநாள் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போகும்போதும் லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் மண்டே வந்து ஆஃபீஸாக லீவ் சொல்லியாச்சு, அவங்களும் லீவ்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. திருப்பி என்னாச்சுன்னா அந்த ஒரு 2-3 நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் 1 வாரம் கழிச்சு திருப்பியும் அந்த வயிறு வலி ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக நைட்டு தான் வலிக்கும், ஒரு 11 மணிக்கு மேலே அந்த மாதிரி தான் வலிக்கும். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் நான் நைட்டில் போனதே கிடையாது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலாக அடிக்கடி எனக்கு போனதே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைமா. திருப்பி போகும்போதும் சரியான வலி இருக்கும், செம்மையாக ஒரு மாதிரி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப துடிக்கிற மாதிரி துடிச்சுன்னு தான் இருந்தேன். அப்போ என்னன்னா அப்பயும் அதான் சொன்னேன், நீங்கள் வாங்க, எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்காங்க. ஆஃபீஸும் வந்து 1 வீக் கிட்ட லீவ்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக உடம்பே முடியல. ஸ்கேன் பண்ணவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா கர்ப்பப்பையில கட்டியிருக்கோம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த வலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வலி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வீக் வந்து பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாரு, பலவீனமாக இருக்கவங்களுக்கு தான் அந்த வீக் ப்ரேயர் பண்ணாரு. அப்போ என்னன்னா எனக்கு வந்து ஏசப்பா தொட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா ஸ்கேன் எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டோம். ஆனால் லீவ் வந்து நான் நிறைய போட்டேன். எங்கள் சாருக்கெலாம் கால் பண்ணி உடம்பு முடியல, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா பேப்பர் போடுறது, ரிசைன் பண்ணுறதுக்கு பேப்பர் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். எங்கள் சார் வந்து சரி ஓகே நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவரே கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்ணி இந்த மாதிரி இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு போனேன். திருப்பியும் பேப்பர்லாம் போடல, கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒர்க்கில் ப்ரெஷராக இருக்கிறதுனால அது என்ன பண்ணிட்டேன்னா மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டேன் நிறைய. இப்போ என்னன்னா எப்பவுமே நான் வந்து எதுவுமே மைண்டில் வச்சுக்கவே மாட்டேன். ஆனால் எப்படி நான் அதை ஏற்றினேன் அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு விஷயம் இருக்குல்ல, உலகத்தோட சத்தத்தை வந்து நம்ம காதில் கேட்கக்கூடாது, ஏசப்போட சத்தம் தான் கேட்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னாச்சுன்னா என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸில் வந்து ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாம் வந்து எனக்குலாம் போய் என்னாச்சுன்னா அது பயமாக மாறி ஒரு 2 நாள் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டில் சொல்லவே இல்லை,
ரொம்ப பயமாயிட்டு ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகி ஒரு மாதிரி மூச்சு விடவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆயிட்டு என்ன பண்ணேன்னா அப்போ கூட வந்து அதே வார்த்தை தான் சொன்னேன், எனக்கு ஏதோ பண்ணுது இதுப்பா, அவ்வளோதான் போல நான் சரி நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் தண்ணிலாம் குடிச்சு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சரி நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் என்னால் அந்த பயத்துலேருந்து வெளில வரவே முடியல. என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மறுநாள் காலைல வந்து எழுந்துச்சு எங்கள் அம்மா கிட்ட அழுகுறேன், இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறேன். எங்கள் அம்மா வந்து சரி வேலைக்கு போக வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் இன்னைக்கு ஒரு நாள் 4 நாள் வந்து வேலைக்கே போல. எங்கள் சார் எல்லாரும் கால் பண்ணால் அவங்க ஃபோன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தாலே எனக்கு என்னன்னா பயமாயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி எல்லாரும் கவுன்சிலிங்காக கொடுத்தாங்க. பாஸ்டர்களுக்காக கால் பண்ணுங்க, நான் பேசணும், ஏன்னா எனக்கு கவுன்சிலிங் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசுப்பா வந்து அந்த பாட்டில் இருக்க மாதிரி திருப்பியும் என்னை கட்டி திருப்பியும் என்னை வந்து மீட்டு, அது வந்து என்னன்னா வழி மாறி போகிறதுன்றதை தாண்டி இது வந்து என்னன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, இந்த யுத்தத்தில் வந்து நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஏசுப்பா எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. அந்த ஆஃபீஸில் வந்து எனக்கு ஆல்ரெடி அந்த ஆஃபீஸ் போய் ஜாயின் ஆகும்போது ஏசுப்பா இதில் ஏதோ பிளெஸிங் வச்சிருக்காரு, இது ஏதோ பெருசாக வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். அது பெருசாக ஒன்று வச்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வரும்ல, அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு எல்லாத்தையுமே வந்து நான் எப்படின்னா எதுவுமே நான் நினைக்கவே மாட்டேன். இது வந்து சரி ஓகே, யாருன்னா எனக்கு வந்து என்னை திட்டினா கூட சரி திட்டின்னு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருப்பேன். அவங்க கேரக்டர் அப்படி இருக்குன்னா நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி யாராச்சும் திட்டினாங்க ஏதாச்சும் பேசினாங்கன்னா அவங்க கிட்டவே மறுநாள் அவங்க பேசினாங்கன்னா திருப்பி பேசுவோம். அந்த மைண்டில் வச்சுக்கிறதுலாம் இருக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இப்படி பயம் வந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி விக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நான் ஏற்பாடு கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு ஏன் அப்படின்னா இப்படி ஏன் எனக்கு ஆச்சு, அப்போ நான் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏசுப்பா என்கிட்ட பேசுனது என்னன்னா, நீ ஒரு இடத்துல நின்று போய் சொல்லும் போது அந்த பாதையில நீ போய் நின்னாதான் நீ வந்து சாட்சியா சொல்ல முடியும். அப்ப நான் சாட்சி இல்லாம அந்த பாதையில இருக்கவங்க, இப்ப யோசபாத் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா அந்த பாதையில லிட்டரலா நான் போனதுனாலதான் அவரோட பெயின் என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப வந்து யாருமே கேட்க கூடாதுல்ல நம்மள வந்து உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பாதை என்னோட வழியில வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மள சொல்லிடக்கூடாது. அப்படின்ற டைம்ல வந்து அதுதான் எனக்கு ஏசுப்பா ஞாபகப்படுத்துறேன்னா உன் மேல வச்சிருக்க தரிசனம் பெருசு அப்படின்றதுனால பெரிய யுத்தங்கள்லாம் வரும் கண்டிப்பா. அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் உனக்கு வெள்ளம் கொடுத்துட்டேன். ஆனா அந்த டைம்ல வந்து நீ யூஸ் பண்ணலன்ட்டு இல்லை, உனக்கு இது ஒரு லெசன் அவ்வளவுதான். இந்த பாதெல்லாம் உனக்கு வரும். நீ வந்து போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்ற அப்படின்னா எனக்கும் இந்த பாதெல்லாம் இருந்துச்சு, அந்த பாதையில ஏசப்பா நீ இப்படி நடத்தினாருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அது டச் ஆகும். ஆனா இப்படி நீ இருக்கியா, நம்ம நார்மலா போய் இந்த பாதைலாம் இருக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நம்ம போய் நார்மலா சொல்றதுக்கும் நம்ம அந்த பாதையில போயிட்டு புடமிட்டு வரும்போதுதான் ஏசப்பா நம்ம வந்து பொண்ணா மாத்து வரோம். அந்த மாதிரி ஒரு பாதையில போயிட்டு ஏசப்பா திருப்பி எனக்கு கட்டி இந்த இடத்துல வந்து உங்க எதிர சாட்சியா நிறுத்தினது